என்னடி இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அட வீட்டுல என்னால இருக்கவே முடியலடி. எப்ப பார்த்தாலும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு பார்க்க தாண்டி வந்தேன். எனக்கும் அப்படியே தாண்டி இருக்கு. அதை இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன்டி. சரி, சாமியார் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாமே பண்ணிட்டேன். காலையில கோலம் மட்டும் போட்டா போதும்டி. இந்த நேரத்துக்கு யார் ஃபோன் பண்றது? யாருடி ஃபோன்ல? ஏதோ அன்னோன் நம்பரா இருக்குடி. இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ ஹலோ, தமயந்திங்களா பேசுறீங்க? ஆமாங்க, நீங்க யாருங்க? சுரேஷ் உங்க ஹஸ்பண்ட் தானங்க? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. நீங்க எங்க? அவங்க ஆபீஸ்ல இருந்து வரப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்னது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாங்க, ஜிஹெச்ல சேர்த்திருக்கோம், வந்து பாருங்க. ஆமா, நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ. என்னடி, யாருன்னே சொல்லாம கட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வேற சொல்றாங்களே. சரி வாடி போய் பார்க்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அத்தை வேற ஊருக்கு போயிட்டாங்க. போலாண்டி. நீ எதுக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாத்துற. நீ என்னடி சொல்ற? எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சரி இரு, நான் ஃபோன் பண்றேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். வேற எங்க இருப்பாங்க? ஆபீஸ்ல இருக்கீங்க? ஆமா, ஆபீஸ்ல தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஏதோ பதட்டத்தோட பேசுற மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்லைங்க. சரி பார்த்து வாங்க, நான் வச்சிடுறேன் அப்படின்னு தமயந்தி போனை வச்சிடறா. ஏய், என்னடி சொன்னாரு? அவர் நல்லாதான் இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் யாரு ஃபோன் பண்ணி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பா? யார் இந்த வேலையெல்லாம் பண்றது? வேற யாரு? அந்த பேய் தான் பண்ணிருக்கோம். நம்ம பூஜைய கெடுக்கிறதுக்கோசரம் அது ஏதாவது பண்ணிருக்கோம். அப்படியாடி சொல்ற? அதுக்குன்னு எங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் சொல்லலாமாடி? அந்த பேயை பொறுத்த வரைக்கும் உன்னை பழி வாங்கணும். அதுக்கு என்ன வேணா பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கூட செய்யும். அதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு தமயந்தியும் ராணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையை தடுக்கிறதுக்கு நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிருச்சு. சரி, வேற ஒரு திட்டத்தை போட்டு அந்த பூஜை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அந்த பேய் பேசிக்கிட்டே போகுது. சுரேஷ் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க, என்னங்க ஆச்சு? அன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, ஆபீஸ்ல தான் இருக்கீங்களான்னு கேக்குற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வர வர உன் நடவடிக்கை சரியில்லை தமயந்தி அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேக்குறான். அப்ப தமயந்தி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. சொன்னா சுரேஷுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? அப்ப இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? சொன்னா மட்டும் நீங்க என்னங்க பண்ணிடுவீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்ககிட்ட. ஆனா நீங்க தான் அதெல்லாம் மூட நம்பிக்கை நம்பாதன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்லி என்னங்க ஆக போகுது அப்படின்னு தமயந்தி வருத்தத்தோட சொல்ற. எனக்கு மூட நம்பிக்கை தான். ஆனா நீ சொல்றதெல்லாம் நம்பாமலும் இருக்க முடியலையே. ஆமாங்க, இத்தனை விஷயம் நடந்திருக்குதுங்க. நான் உங்ககிட்ட அந்த 2 நாள் நடந்தது மட்டும்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேங்க. எனக்கும் ராணிக்கு மட்டும்தாங்க தெரியும். அவ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறா அப்படின்னு தமயந்தி சொல்லிக்கிட்டு அழுவுறா. நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட தமயந்தி. நீ அப்பவே சொல்றப்ப நான் உனக்கு உறுதுணையா இருந்திருக்கணும். ஆனா நான் இல்ல. சரி விடு, இதுக்கு மேல நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அந்த பேய் எப்படி உன்னை பழி வாங்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சுரேஷ் ஆறுதலா சொல்ல தமயந்தியும், ஏங்க, எனக்கு நீங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க எனக்கு துணையா இருந்தாலே போதுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துயரம் வந்தாலும் என்னால அது கடந்து வந்துட முடியுங்க. நீங்க எப்பயும் என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதுங்க அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க.